வணக்கம் நண்பர்களே. உங்க குழந்தைகளோட படிப்பு செலவு இல்ல உங்க ஓய்வு காலத்தை பத்தி நினைச்சு உங்களுக்கு கவலையா இருக்கா? அப்போ மருதமலை அடிவாரத்துல இருக்கிற வேலுச்சாமி பெரியப்பாவோட இந்த கதை உங்களுக்கு தான். இந்த கதைய முழுசா கேளுங்க. உங்க கவலைக்கான தீர்வு இதுல கிடைக்கலாம். மருதமலை அடிவாரத்துல வேலுச்சாமி பெரியப்பாவோட தோட்டம். அன்னைக்கு காலை பொழுது ரொம்ப அமைதியா ஆரம்பிச்சது. தென்னை மரங்களுக்கு நடுவுல சூரிய ஒளி பாய்ந்து வந்து தரையில நிழல் கோலம் போட்டுட்டு இருந்தது. பெரியப்பா திண்ணையில உட்காந்து காஃபி குடிச்சிட்டே தோட்டத்தில் விளையாடுற பேரப்புள்ளைங்கள பார்த்துட்டு இருந்தார். ஆனா அவர் முகத்துல ஒரு மெல்லிய கவலை இருந்தது. அப்போ அங்கே சத்யா அவனோட லேப்டாப்போட வந்தான். என்ன பெரியப்பா, காஃபி ஆறிப்போச்சு, ஆனா உங்க யோசனை மட்டும் சூடா இருக்கு போல என்று கிண்டலாக கேட்டான். பெரியப்பா ஒரு பெருமூச்சு விட்டார். இல்லடா சத்யா, இந்த பசங்க விளையாடுறத பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா கால ஓட்டம் எவ்வளவு வேகமா இருக்கு பாரு. இன்னும் ஒரு 10 வருஷத்துல இவங்க பெரிய படிப்பை படிக்க போவாங்க. அதுக்கு இன்னைக்கு இருக்கிற விலைவாசியில இவ்வளவு செலவாகும்னு நினைச்சா பயமா இருக்கு. அதே மாதிரி எனக்கும் வயசாகிடுச்சு. எனக்கும் அத்தைக்கும் யாரையும் எதிர்பார்க்காத ஒரு கௌரவமான ஓய்வு காலம் வேணும். அதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்கா? சத்யா திண்ணையில உட்கார்ந்தான். பெரியப்பா, நீங்க கேக்குறது ஒரு தனி மனிதனோட மிக முக்கியமான 2 தேவைகள். ஒன்னு குழந்தைகளோட எதிர்காலம், இன்னொன்னு நம்மளோட ஓய்வு காலம். இதுக்கு மியூச்சுவல் ஃபண்ட்ல ஒரு ஸ்பெஷலான வகை இருக்கு. அதுக்கு பேரு தான் சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட்ஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையிறதுக்காகவே உருவாக்கப்பட்ட திட்டங்கள் என்று விளக்கத் தொடங்கினான். முதல்ல கல்விக்கணி, குழந்தைகளோட எதிர்காலத்துக்கான நிதி பத்தி பாப்போம். பெரியப்பா, நம்ம ஊர்ல ஒரு குழந்தை பிறந்தா அந்த பொண்ணு கல்யாணத்துக்காகும்னு ஒரு சந்தன மரத்தையோ இல்லனா தேக்கு மரத்தையோ நட்டு வைப்பாங்கல்ல. அந்த மரம் வளர ஒரு 15-20 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அந்த மரத்தை நம்ம விட்ட மாட்டோம். அதே தத்துவம் தான் சில்ட்ரன்ஸ் எஜுகேஷன் ஃபண்ட். இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு பெரியப்பா. அதுதான் லாக்கிங் பீரியட். அதாவது 5 வருஷம் வரைக்கும் இல்லனா அந்த பையனோ இல்ல பொண்ணோ மேஜர், அதாவது 18 வயசு ஆகுற வரைக்கும் அந்த பணத்தை நீங்க எடுக்க முடியாது. வேலுச்சாமி பெரியப்பாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சி. காசை எடுக்க முடியாதுன்னா அது கஷ்டம் இல்லையாப்பா? ஏதாவது அவசரம்னா என்ன பண்றது? சத்யா சிரித்தான். அதுதான் இதோட பிளஸ் பாயிண்டே பெரியப்பா. நம்ம ஊர்ல பல பேர் சேமிக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா வீட்ல ஒரு விசேஷம் வந்தாலோ இல்ல புதுசா ஒரு கார் வாங்கணும்னு ஆசை வந்தாலோ முதல்ல கை வைக்கிறது குழந்தைகளோட படிப்புக்காக சேர்த்து வச்ச காசுல தான். ஆனா இந்த லாக்இன் பீரியட் இருக்கிறதுனால இந்த காசு என் குழந்தையோட படிப்புக்கு மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு நிதி ஒழுக்கத்தை, அதாவது ஃபைனான்சியல் டிசிப்ளினை இது உங்களுக்கு கொடுக்கும். இதுல ஃபண்ட் மேனேஜர் அந்த பணத்தை ஈக்விட்டி, அதாவது பங்குகள், மற்றும் டெட், அதாவது கடன் பத்திரங்கள் ஆகிய 2லயும் கலந்து போடுவாரு. குழந்தைக்கு வயசு கம்மியா இருக்கும்போது ஈக்விட்டியில அதிகமா போடுவாரு. படிப்புக்கு காசு தேவைப்படுற சமயம் நெருங்கும் போது மெதுவா டெட்டு பக்கம் மாத்துவாரு. இதனால ரிஸ்க் குறைஞ்சு லாபம் உறுதியாகும். பெரியப்பாவுக்கு இப்போ கொஞ்சம் நிம்மதி. சரிப்பா, குழந்தைகளுக்காவது செஞ்சிடலாம். ஆனா எனக்கு, என்னோட 60 வயசுக்கு அப்புறம் நான் யார்கிட்டயும் கையேந்த கூடாது. என் கௌரவம் முக்கியம். சத்யா அவங்க பெரியப்பா தோள்ல கை போட்டான். பெரியப்பா, அதுக்கு தான் ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட், அதாவது ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட்ஸ். இது ஒரு தனிநபர் பென்ஷன் திட்டம் மாதிரி தான். நீங்க இப்போ சம்பாதிக்கிற காலத்துல சிறுக சிறுக இதுல முதலீடு செஞ்சா நீங்க வேலை நிறுத்தின அப்புறம் இது உங்களுக்கு ஒரு பெரிய தொகையை, அதாவது கார்பஸ கொடுக்கும். இல்லனா மாதா மாதம் ஒரு பென்ஷன் மாதிரி, ஆன்யூட்டி மாதிரி பணத்தை வர்ற மாதிரி செஞ்சுக்கலாம். இதுலயும் 5 வருஷம் லாக்கிங் பீரியட் உண்டு. ஏன்னா இது உங்க முதுமை காலத்துக்கான காசு. இதை நீங்க பாதியில எடுத்து செலவு பண்ணிடக்கூடாது. யோசிச்சு பாருங்க பெரியப்பா, இன்னைக்கு நீங்க உங்க மில்லுல உழைக்கிறீங்க. ஆனா உங்க 70 வயசுல உங்களால அங்க போக முடியாது. அந்த நேரத்துல இந்த ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் உங்களுக்காக உழைக்கும். நீங்க போட்ட காசு கூட்டு வட்டியில, அதாவது கம்பவுண்டிங்ல வளர்ந்து ஒரு மலையா நிக்கும். அந்த மலையிலிருந்து வர்ற அருவிதான் உங்களோட ஓய்வு கால வருமானம். சத்யா இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல ஆரம்பிச்சான். பெரியப்பா, இந்த லாக்கின், அதாவது லாக்கின் பத்தி ஒரு கதை சொல்றேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அவர்கிட்ட ஒரு அரிய வகை நெல் விதை இருந்துச்சான். அதை அவர் நிலத்துல விதைச்சாரு. ஆனா அந்த நெல்லு விளைய ஒரு 3 வருஷம் ஆகும். 2வது வருஷம் அந்த ஊர்ல ஒரு சின்ன பஞ்சம் வந்துச்சு. விவசாயிக்கு ரொம்ப பசி. அவர் என்ன நினைச்சாருன்னா, விதைச்சதை இப்பவே தோண்டி எடுத்து சமைச்சு சாப்பிட்டுடலான்னு நினைச்சாரு. ஆனா அந்த நிலத்தோட வேலி ரொம்ப பலமா இருந்துச்சு. அவரால் உள்ள போக முடியல. ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த பஞ்ச காலத்தை கடந்துட்டாரு. 3வது வருஷம் அந்த நெல் விளைஞ்சு வந்துச்சு பாருங்க. அது அந்த விவசாயிக்கும் அவர் குடும்பத்துக்கும் அடுத்த 10 வருஷத்துக்கு தேவையான உணவை கொடுத்துச்சு. அன்னைக்கு அந்த வேலி மட்டும் இல்லைன்னா அவர் அந்த ஒருவேளை பசிக்காக 10 வருஷ வாழ்க்கையை தொலைச்சிருப்பாரு.
மியூச்சுவல் ஃபண்ட்ல லாக்-இன் பீரியட் என்பதும் அந்த வேலி மாதிரி தான் பெரியப்பா. நம்மளோட உணர்ச்சிகரமான முடிவுகள், அதாவது இமோஷனல் டிசிஷன்ஸ், நம்ம பொருளாதாரத்தை பாதிச்சிடக்கூடாதுன்னு தான் இந்த கட்டுப்பாடு. வேலுச்சாமி பெரியப்பா யோசித்தார். உண்மைதான் சத்யா. வீட்டு விசேஷத்துக்காக பேரப்பசங்க பேர்ல போட்ட எஃப்டிய பாதியில உடைச்சிருக்கேன். ஆனா இதுல அப்படி பண்ண முடியாதுங்கிறது ஒரு நல்ல பாதுகாப்பு தான். பெரியப்பா, இந்த சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்டுகள் ஏன் ஸ்பெஷல் தெரியுமா? இதுல ஒரு உணர்வு, அதாவது இமோஷன் இருக்கு. என் மகளோட படிப்புக்காக, என் ரிட்டையர்மெண்ட்டுக்காக அப்படின்னு ஒரு பேரோட முதலீடு செய்யும்போது அதுல நீங்க காட்டும் ஈடுபாடு அதிகமா இருக்கும். வேலுச்சாமி பெரியப்பா சிரித்தார். சத்யா, நீ சொன்னதிலிருந்து எனக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. என் பேர பசங்களுக்காக இன்னைக்கே ஒரு சில்ட்ரன்ஸ் ஃபண்ட் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி எனக்கும் அத்தைக்கும் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட் ஆரம்பிக்கணும். நாம சம்பாதிக்கிற காலத்துல கஷ்டப்பட்டிருக்கலாம், ஆனா ஓய்வெடுக்கிற காலத்துல நம்ம வாழ்க்கை இந்த தென்னந்தோப்பு மாதிரி அமைதியா இருக்கணும். சத்யா அவங்க பெரியப்பாவுக்கு ஒரு முக்கியமான அறிவுரை சொன்னான். பெரியப்பா, இந்த மாதிரி திட்டங்கள் நீண்ட காலத்துக்கு, அதாவது 10-15 வருஷத்துக்கு தான் ரொம்ப நல்ல பலனை தரும். அதனால இப்போவே ஆரம்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். நீங்க எவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறீங்களோ அவ்வளவு குறைவான பணத்தை நீங்க முதலீடு செஞ்சா போதும். அப்புறம் உடனடியா காசு தேவைப்படும்னா அதுக்கு வேற திட்டங்கள் இருக்கு, லிக்விட் ஃபண்ட்ஸ் இருக்கு. இலக்கு சார்ந்த திட்டங்கள் எப்போதும் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்துக்காக மட்டுமே இருக்கணும். இப்போ வேலுச்சாமி பெரியப்பாவுக்கு மனசு பாரம் குறைஞ்சது. அவர் முகத்துல ஒரு தெளிவு தெரிஞ்சது. சத்யா, நாளைக்கே கரூர்ல இருக்கிற நம்ம ஆடிட்டரையும் மியூச்சுவல் ஃபண்ட் ஏஜென்ட்டையும் வர சொல்லு. நாம் ஒரு நல்ல ஆரம்பத்தை செய்வோம் என்றார் உறுதியாக. சத்யாவுக்கு பெருமையா இருந்தது. ஒரு பிபிஏ மாணவனா அவன் கற்ற பாடங்கள் அவனோட குடும்பத்தோட நிஜ வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவதை பார்த்து அவன் மகிழ்ச்சி அடைந்தான். நண்பர்களே, இந்த கதையிலிருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு குறிப்பிட்ட நிதி இலக்கை அடைய சொல்யூஷன் ஓரியன்டட் ஃபண்ட் பயன்படுது. குழந்தைகளின் படிப்புக்காக சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், ஓய்வு காலத்துக்காக ரிட்டையர்மெண்ட் ஃபண்ட். இதுல இருக்கிற லாக்-இன் பீரியட் நிதி ஒழுக்கத்தை கொண்டு வந்து உங்க இலக்கை அடைய உதவும். முக்கியமா, எவ்வளவு சீக்கிரம் முதலீடை தொடங்குகிறோமோ அவ்வளவு அதிக லாபத்தை கூட்டுவட்டி மூலம் பெற முடியும். உங்க குழந்தைகளோட படிப்புக்கு நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.